நன்றி. அடுத்ததாக சிறுவர் இலக்கிய பத்திரிகைகளில் வாண்டுமாமா அவர்கள் ஒரு எடிட்டராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு படைப்பாளியாக அவருடைய தாக்கம், அதன் விளைவாக சமகால சிறுவர் இலக்கிய பத்திரிகைகளின் எடிட்டர்களான திரு கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இது ஒரு குழு விவாதம். இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக தினமலர் பட்டம் இதழின் எடிட்டரான திரு ரமேஷ் வைத்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதை போலவே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மிக அதிகமாக அச்சிடப்படும் சிறுவர் இதழின் எடிட்டரான அண்ணன் பாலபாரதி அவர்களை அழைக்கிறேன். இவர் பால புரஸ்கார் சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இப்போது தமிழ் சிறுவர் இலக்கிய பத்திரிகைகளில் வாண்டுமாமா அவர்களின் தாக்கம் என்ற ஒரு தலைப்பில் குழு விவாதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தமிழ் சிறுவர் இலக்கிய பத்திரிகைகளில் வாண்டுமாமா அவர்களின் தாக்கம் இந்த தலைப்பில் இப்போது பேசுவதற்காக அண்ணன் கணேசன் அவர்கள், பாலபாரதி அவர்கள், ரமேஷ் வைத்யா அவர்கள் மூவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நான் ஒரு பார்வையாளனாக மட்டும்தான் பார்க்க போகிறேன். இவர்கள் மூவருமே தமிழ் சிறுவர் இலக்கிய பத்திரிகைகளில் அளப்பரிய சாதனைகளை புரிந்த சாதனையாளர்கள். அவர்கள் இப்போது பேச ஆரம்பிக்கிறார்கள். முதலில் கணேசன் அவர்களிடம் ஆரம்பிப்போம். நன்றி சார். எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ வாண்டுமாமாவோட படைப்புகள் பார்த்திங்கன்னா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னா காமிக்ஸ் தான். பலே பாலு, சமத்துச்சாலு, அந்த மாதிரி காமிக்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஏன்னா அந்த வயசில் தான் நான் அந்த சின்ன வயசில் நான் படிக்கும்போது பலே பாலு எதுனா பண்ணாதுன்னா நம்மளும் அது மாதிரி பண்ணணும். சும்மா ஏதோ நான் பண்ணதை நான் எங்கள் பசங்கக்கிட்ட பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு வாட்டி என்ன பண்ணோன்னா, நான் மயிலாப்பூர் சொந்தக்காரங்கிட்ட போய்ட்டு வந்திருந்தேன். அப்போது என்ன பண்ணேன்னா, இங்கே வந்தவுடனே வீட்டுக்கு பெருங்குளத்துக்கு வந்தோடனே அப்போல்லாம் ஒன்றும் தொடப்பெல்லாம் கிடையாதுனால நானே சும்மா சொன்னேன், இந்த மாதிரி நான் பலேபால் அவங்க பார்த்தேன், அவனை நம்ம லீவுக்கு இங்கே உதவானா, நான் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், பலேபால் சமைச்சு இப்படி வரான்னு சொன்னோடனே அந்த பசங்கள்லாம் ரொம்ப கூட இருக்க பசங்கள்லாம் ஒரு இது ஆயிடுச்சு, கனவு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த கதையில் ஒரு வாட்டி உண்டியோல் பற்றி ஒரு கதை வந்திருக்கும். ஆமாம் சார். அதுவே நாங்கள் பீச்சில் வாங்கினதுனால அதையும் எடுத்து போய் இது அவன் 2 இருக்குன்னு உடனே என்கிட்ட கொடுத்துட்டான். கண்டிப்பாக வருவான்னு சொன்னோன்னே ஒரு 2 மாதம் நான் ஒரு பெரிய ஹீரோவாக பசங்க மதியில், அந்த ஃப்ரெண்ட்ஸு மதியெலாம் இதே வச்சு ஒரு 2 மாதம் ஓட்டினேன். அப்போ தான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வரலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கேரக்டரே நம்ம ஒரு கிரியேட்டராக மாற்றுது. நம்மளும் அந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த எப்படி தோன்றியது, எப்படி இயங்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய புக்கு இருக்கும். எப்படி இயங்குது அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்காமா. இப்போ இதெல்லாம் படித்து தான் ஒவ்வொரு விஷயம் எப்படி நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி. இதெல்லாம் அவர் எப்பயோ பண்ணிட்டாரு. ரொம்ப என்னோடய சின்ன வயசுலேயே அதெல்லாம் படித்து நம்ம இதெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ண முடியும், இப்படி இது ஒர்க் பண்ணுது அப்படிலாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் எல்லாம் ஒரு புக்கு மூலயமா நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்சது அவரால். இப்போ என்ன சொல்ல தெரியல. அப்போ தான் டிஸ்கஷன் போது அடுத்தடுத்து எதனா தோணும்போது சொல்கிறேன். அண்ணன் ரமேஷ் வைத்யா. கணேசன் அவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கிடக்கிறதெல்லாம் கிடக்க கணேசனுக்கு வணக்கம் சொல்வதுக்கு என்ன ஒரு தாற்பயம்னா, நான் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்தார்ல. ஏன்னா ஒரு பெரிய ஆளுமையாக இன்றைக்கு கொண்டாடப்படக்கூடிய வாண்டுமாமா, அந்த பேரை சொல்லி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனேயே அவருக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு, அவர் ஒரு பத்திரிகை படித்தது அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கு மொத்தமாக பேசக்கூடிய அனைத்து எழுத்தாளர்கள்லேருந்தும் எனக்கு ஒரு சிறப்பம்சம் ஒன்று இருக்கிறதா நான் கருதுகிறேன். அவருக்கு கீழே நான் வேலை பார்த்துருக்கேன். அதாவது என்னுடைய மேட்ரை அவர் பப்ளிஷ் பண்ணி எனக்கு எம்ஓ அனுப்பியிருக்காரு பூந்தளிரில். அப்போ நான் ஊர்லேருந்து அனுப்புனது சிந்தாதிரிப்பேட்டை அலுவலகம்னு நினைக்கிறேன். நேரில் வந்திருந்தேன்னா எனக்கு நினைவு இருந்திருக்கும். நம்பர் 6 வெஸ்ட் கூவம் தெரு, சிந்தாதிரிப்பேட்டை. அதனால் நாங்கள் டூ அட்ரஸ் எழுதி அனுப்புனது தான் சிந்தாதிரிப்பேட்டைன்னு ஒரு சின்ன ஞாபகமாக இருக்குது. ஏன்னா அது 30 வருஷம் காலம் இருக்கும். அது நமக்கு பாடல் தான். அந்த பூந்தளிரில் படிக்கிறதுக்கு முன்னால், பூந்தளிர் படிக்கிறதுக்கு முன்னால் அந்த சின்ன வயசுங்கிறது என்னமா இருந்தது அப்படின்னா, காகிதங்களால், புத்தகங்களால், பத்திரிகைகளால் நிரம்பி இருந்த ஒரு இளம் பருவம் என்னுடையது. விதவிதமான பத்திரிகை. நான் அந்த 3ஆம் கிளாஸே பல ஊர்களில் படிச்சிருக்கேன். டெல்லி நகரத்தில் படித்தேன். அங்கே போய் கொடுத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தாங்க. அல்லி நகரம், டெல்லி நகரம், தொல்லி நகரம். அங்கேயும் 3ஆம் கிளாஸ் தான். அப்புறம் அங்கே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வேறு ஏமாற்றி அங்கே ஹிந்தி எழுத்து சொல்கிறாங்க, அங்கே படிக்கல, அடிக்கிறாங்கன்னு சொல்லி போகாமல்
அப்புறம் திருப்பி மதுரையிலும் போய் படித்தோம். மதுரையிலையும் ஸ்கூலுக்கு போகாமல் அந்த அரசரடி பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த எழுதுவது வாசிப்பது இதற்கான புஸ்தகங்கள் இதற்கான ஒரு பொற்காலம் நாங்கள் வாழ்ந்த காலத்திலே இருக்குது சார். எந்த அளவுன்னா கடையாக புஸ்தகங்கள் தூங்கும். அப்புறம் புஸ்தகங்கள் வாடகைக்கு அங்கேயே உட்காந்து கூட படிக்கலாம், அல்லது கொண்டு போயிட்டு மறுநாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். சின்ன புஸ்தகம் 5 ரூபா 5 காசு, பெரிய புஸ்தகம் 10 காசுக்கு வாடகைக்கெல்லாம் இருந்தது. 32 பக்க புஸ்தகமே 40 காசாக இருந்தது. வீரபிரதாபன் கதைகள். அப்போ வாழ்க்கை முழுக்க வந்து மாய லோகத்திலேயே வாழ வேண்டி வந்தது. இந்த டீச்சரு ஹோம்ஒர்க்கு மார்க் வாங்கின வீட்டில் வசவு இந்த கர்மமெல்லாம் இல்லாமல் அப்படியே நம்ம அந்த தொப்பியை போட்டுக்கிட்டோம்னா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். அப்புறம் எதிரியை பயங்கரமாக அடித்து தாக்கணும்னாக்க அந்த ரத்தம் குங்குமச்சிமுழுக்குள்ளே இருக்கிற ரத்தத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டோம்னா பயங்கரமான இது வந்துடும். இப்படியான ஒரு உலகம் அடடே நமக்கெல்லாம் சிறகு முளைத்த காலங்களாக அது இருந்த பொழுது இது ஓவராக இன்புட் உள்ள போகிற பொழுது தான் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த பத்திரிகைகள்ங்கிறது நான் சொன்னது வந்து புஸ்தக வடிவத்திலேயே இருக்கும். அப்போ இருந்தே எனக்கு காமிக்ஸ் எவ்வளவு பிடிக்குமோ அதை விட கொஞ்சம் கூடுதல் இருக்கிறது. ஒவ்வொரு படம் டபுள் ஸ்பிரிட்டுக்கு ஒரு படம் போட்ட ஒரு புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காமிக்ஸ் படிக்கும்போது சில பேருக்கு அது ஒரு ஹேண்டிகேப்னு கூட சொல்லலாம். இப்பயுமே இங்கெல்லாம் சொல்லலாமா இவர் என்னை டிஸ்மிஸ் பண்ணி போடுவாரா, காமிரேட்ஸ்னு கூப்பிடுற ஒரு விஷயம். நான் காமிக்ஸே படித்தாலும் அதில் இருக்கிற எழுத்து தான் எனக்கு தெரியுது. சினிமாவே பார்த்தாலும் அதில் இருக்கிற வசனம் தான் எனக்கு புரியுதுங்கிற மாதிரி அப்படி ஒரு எழுத்துக்களின் சொற்களின் பிள்ளையாவே நான் இருக்கேன். செலக்டிவ் விஷன் சார். செலக்டிவ் விஷன். அப்படி செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி. ஆமாம், செலக்டிவ் விஷன். ஆமாம், அதை குறைபாடுன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல எனக்கு. இருக்கலாம், குறைபாடாக கூட இருக்கலாம். அப்படி அதில் இந்த பத்திரிகைகள் புத்தகமாக பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு பத்திரிகைகள்லையும் அது ஒரு பொற்காலமாக ஒன்று இருந்தது. கொக்கு, முயல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பத்திரிக்கை. ரத்ன பாலான்னு வெளியூரில் சிவகாசியில் இருந்து ஒரு பத்திரிக்கை, இதெல்லாம் இருந்தது. கோகுலம் இருந்தது. அம்புலிமாமா பாலமித்ரா இருந்தது. அம்புலிமாமாவிலையும் பாலமித்ராவிலையும் நம்ம இந்த இஷ்யூ படிச்சிட்டோமா இல்லையாங்கிற குழப்பம் எந்த இஷ்யூ எடுத்து பார்த்தாலும் வரும். எல்லா இஷ்யூவும் ஒரே மாதிரி ரூட்டில் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு கந்தன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தாங்கிற கதை வாக்கியம் வந்து பெரும்பாலான கதைகளின் ஓப்பனிங்காக இருக்கும். அதனால் இது நம்ம இதில் எனக்கு அம்புலிமாமா மட்டும் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் சார். ஏன்னா விக்ரமாதித்தன் கதைகள் வேற வரும். ஆனாலும் அதில் முதலுக்கும் அந்த மரத்திலிருந்து இறங்குற விக்ரமாதித்தனாக தான் இருக்கும். மீண்டும் அதன் உள்ளிருந்த வேதாளம் எள்ளி நகையாடி அகோய் வாரும் உள்ள விக்ரமாதித்தரே அப்படிங்கிறது மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு ஏன்னா மாதம் அதை படிப்போம். அதில் தான் முழு பல்சுவை இதழாக இருந்த பூந்தளிர் புத்தம் புதுசாகவும் ரொம்ப ஈடுபாட்டோடையும் நமக்கு இருந்தது. அப்போ வந்து நம்ம இந்த தலைப்பு பேசுகிறோம்ல, பத்திரிகை இயலில் வாண்டுமாமான்னு. இப்போ பத்திரிகை தான் நமக்கு ஓரளவுக்காக தெரியுமே தவிர பத்திரிகை இயல் எல்லாம் தெரியாது. ஆனால் அந்த மொத்த கூட்டத்திலையும் புஸ்தகங்களினுடைய கூட்டம், புஸ்தகங்களினுடைய தொகுப்பில், பத்திரிகைகளின் ஒரு தொகுப்பில் ஒன்று தனித்து தெரியுது, வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது அதில் ஃபீலிங் வந்தது. அதில் தான் நான் ஏற்கனவே சொன்ன பத்திரிகைகள் அம்புலிமாமா பாலமித்ராவில் இல்லாத மாதிரி பாட்டு போடுவான். நான் வேறு சொற்களின் பிள்ளைங்கிறதுனால பாட்டு. பூந்தளிரில் ஒரு வித்தியாசமான வடிவத்தில் பாட்டு வரும். 10 ஸ்டான்ஸா அல்லது 12 ஸ்டான்ஸா கொண்ட பாடல்களை அதில் செலக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ பெருசு எழுதணும், சின்னதாக எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று காத்தாடி சுற்றி வரும் காத்தாடி சுவிட்சு போட்ட உடனேயே காற்று தரும் காற்றாடின்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. சும்மா சொல்கிறது தான், தப்பான இலக்கணம் பிள்ளையாக இருந்தால் தப்பாக விட்டுருங்க. அது மாதிரி. ஆனால் 12 ஸ்டான்ஸாக எழுதணுங்கும்போது அதில் ஒரு கதை வைக்கணுங்கிற நிர்பந்தம் நம்மளை அறியாமலே வருது. அந்த மாதிரி கதை பாடல்கள் அதுக்கு லேஅவுட் ஒன்று வரும். அனைத்து பூந்தளிர்கள்லையும் இந்த ஓரத்துலேருந்து ஃபுல்லாக படமாக போடுவாங்க. அப்போ நான் அவருக்கு எழுதியிருக்கேன்னு சொன்னேன்ல, நிறைய பூந்தளிரில் எனக்கு வந்திருக்கு. பாட்டு எழுதணும் அப்படின்னு நான் கூட அண்ணன் தவளை தம்பிக்கு ஒரு லெட்டர் போட்டு வச்சான். அடுத்த லீவில் ஊருக்கு வர இருந்துச்சான். தண்ணிக்குள்ளே தம்பி தவளை தவ்வி குதிச்சுச்சான். டூரு போகும் நாளை எண்ணி ரொம்ப சிரிச்சுச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பாடல் 12 ஸ்டான்ஸாவில் போகும். அது அப்போ வந்து இந்திய மாணவர் சங்கத்திலேருந்து பஸ் பாஸ் வழங்க வேண்டும்னு போராட்டமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. நம்மளுக்கு அந்த மாதிரி சமூக எண்ணம் வேறு இருக்கும். அப்போ நான் வந்து 9th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ பாஸ் அதையும் உள்ளே விட்டுறலான்னு சொல்லிட்டு இந்த டூர் போகிற தவளைக்கு டூர் போகிறதுக்கு அவங்க அப்பா காசு இல்லைன்னு சொல்லிவிடுவாருங்கிறப்ப டிக்கெட் எடுக்க காசு இல்லாமல் போக முடியுமா, சின்ன தவளை தானே, ஓசி பாசு கிடைக்குமா அப்படிங்கிறது மாதிரி அதில் போகும். அது முக்கியம் இல்லை.
அது வர படமெல்லாம் பார்த்தா 4 வார்த்தைகளுக்கு உயிர் ஓவியம் சொல்லி ஒரு 6 மாதம் அந்த இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கான ரெமுனரேஷன் ஒரு கையெழுத்து. இது பத்திரிகையில் இவருடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னு எல்லாம் நானும் பின்னால் வந்து பத்திரிகையில் உங்களுடைய கவிதை அல்லது கதை தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னும் அல்லது பிரசுரமான உங்கள் கதைக்கு சன்மானம் அப்படின்னும் கடிதம் எழுத வேண்டிய சூழ்நிலையில் இருக்கல சிக்னேச்சர்னு ஒன்று போடுவோம்ல, அதை போடாமல் ரமேஷ் வைத்தியான்னு தெரிகிறது மாதிரி போடணும். என்னென்னா அந்த பசங்கள்கிட்ட செல்வாக்கு வளர்த்து நமக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனமாக இருக்காது. அவங்க வளர்ந்து வந்து நம்மளை மறந்துடுவாங்களா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம எழுதுகிற கதைகள் மற்ற இதுகள்லாம் படிக்கிறாங்கல்ல, அந்த வாண்டு மாமா நம்மளுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காரா அப்படின்னோம்னா நம்மளை சொந்தமாக ஃபீல் பண்ணிடுவா. இந்த மாதிரி ஒன்று. அப்புறம் அந்த 2 நிமிடம் எடுத்துக்கிறேன். ஏன்னா கலந்துரையாடல் மாதிரி இல்லாமல் சிறப்பு சொற்பொழிவு மாதிரி ஆகி போயிடுது. நம்ம வேறு மைக்கு பிள்ளை மாதிரி அதை கையில் கொடுத்துட்டா மெய் மறந்து போயிடுறோம், மைக்கையும் மறந்து போயிடுறோம். இப்படி கையில் கொடுத்தது மைக்கையும் மறந்துருப்பேன். இந்த இது வந்து நம்ம பத்திரிகை வடிவம், சிறுவர் பத்திரிகைக்கான ஒரு கண்டென்ட் வடிவம் அப்படிங்கிறது, கண்டென்ட் லே அவுட் அப்படிங்கிறது நமக்கு மேற்கிலேருந்து தானே வந்திருக்க முடியும், பத்திரிகையிலேயே அங்கேருந்து தான் வருது. அது மாதிரி இதில் தான் இவர் இந்த பூந்தளிர் போன்ற பத்திரிகைகளில் இவர் கோகுலத்துலேயும் ஆசிரியராக இருந்திருக்காருன்னு கேள்விப்படுறேன். பட் அப்போ அந்த கோகுலத்தில் நான் பார்த்ததில்லை. எனக்கும் முந்தின கோகுலம் போல இருக்குது. நம்மளே ஒரு புராதன சின்னமாக இருக்கும்போது நம்மளுக்கும் முந்தி பத்திரிகை நடத்தியிருந்திருக்காங்க. இந்த ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னாக்கா அது ஒரு அறிவியல் தகவல். ஐஸ்கிரீம் சுவாரஸ்யமானது, சிறுவர்களுக்கு பிடித்தமான ஒரு பண்டம், அது எங்கே தயாரானது, எப்படி வந்ததுங்கிறத அப்படி ஒரு கட்டுரையாக போடுவாங்க. அப்புறமா ஒரு நட்சத்திர மீன் அப்படின்னா 6 பக்கத்துக்கு படக்கதை பாணியில் இன்ஃபோகிராஃபிக்னு இப்போ ரொம்ப பாப்புலரைஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் நட்சத்திர மீன்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுட்டு அது எப்படி இருந்தது, அப்படி இருந்தது, நடுவில் ஒரு காமெடி, அந்த நட்சத்திர மீனுடைய இயல்போடு சேர்ந்த காமெடி, இப்படியெல்லாம் போனது. நான் பின்னால் சிறார் பத்திரிகைக்கு ஆசிரியர் பொறுப்புகள்லாம் ஏற்ற பொழுது உதவி ஆசிரியர் கூட கூப்பிட்டாங்கள்ல நம்மளை ஆசிரியர்னு. ஆசிரியர் கிடையாது, உதவி ஆசிரியர் தான். ஆனால் செய்கிற வேலைங்கிறத தானே, பதவியினுடைய பெயர் வேறையாக இருக்கும். அப்போது இந்த சுட்டி விகடன் எல்லாம் ஆரம்பத்தில் அதை வடிவமைக்கணும்னா லேஅவுட் இல்லை, விஷுவல் லேஅவுட் இல்லை, கண்டென்ட்டை வடிவமைக்கிற பொழுது எதை எப்படி போட வேண்டுங்கிறது ஒரு பழைய 10 பூந்தளிர் எடுத்து வச்சு நம்ம இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாட்டியும் கூட நம்ம மனசுலேருந்து பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே இந்த முன்னோடிகள் இருந்திருப்பாங்க. அதனாலலாம் நம்ம அவங்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் நம்மளே நிறைய எழுதுவோம், வேறு வேறு பேர்கள் எழுதுறது இருக்குல்ல, அதற்கும் இவர் தான் எனக்கு முன்னோடி. நம்மளாம் நினச்சிப்போம் நம்ம நிறைய வேறு வேறு மேட்ரு எழுதி நம்ம பேரையே தட்டிட்டு போயிடக்கூடாது. ஒரு பத்திரிக்கை போகிறோட்டுனா திருப்பி ரமேஷ்னு வச்சுக்கோங்களேன், ரமேஷ் 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 ரமேஷ்னா படிக்கிறவனுக்கு ஒரு என்னடா அது வேறு ஆளே இவங்களுக்கு கிடைக்காத போல இருக்குது, இவங்களே எழுதிக்கிறவாங்க போல இருக்குன்னு சொல்லி அவன் எழுதி கூட அனுப்ப மாட்டான். அதனால் நம்ம பல்வேறு பேர்கள் எழுதுவோம். அது மாதிரி ஒரு 4 பேர் எல்லாமே சிறப்பாக. நம்ம ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு கௌசி 13 பேர் சார். 13 பேர் பாருங்கள், 4 5ங்கிறேன். அப்போ தெரியாமையும் அத்தனை பேர் இருக்குது. கௌசிகம்தான் இவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த சினிமாவில் எல்லாம் பார்க்குறோம்ல, இப்போ இந்த சினிமாவில் மர்மமாக ஒருத்தன் மூஞ்சியவே காமிக்கலைன்னா இவன் தாண்டா வேன் நமக்கு தெரிஞ்சு போயிடுது. சின்ன வயசில் ஓ இவன் தானா அப்படின்னு சொன்னான். அதாவது இவனும் எம்ஜிஆர் அவனும் எம்ஜிஆராக இருப்பான். அப்படி கலட்டி கிழிச்சு காமிச்ச உடனே ஓ எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு திடுக்கிட்டது சினிமாவை பார்த்து தான் பின்னால் வந்தோம். ஆனால் இவர் தான் கௌசிகனா அப்படின்னு தெரிஞ்சோம். நம்ம கண்ணைக்கெல்லாம் நம்ம 4 பேர்கிட்ட போய் சொல்கிறது, 2-3 பேர் படிப்பான் வகுப்பில். இந்த மாதிரி ஒரு கனவில் வாழக்கூடிய பருவத்தை என் வாழ்க்கையில் கொடுத்த முன்னோடிகளில் மிக முன்னோடிகளிலே முக்கியமானவரான வாண்டு மாமாவுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. இது இந்த முதல் சுற்றில் எப்படி முடிச்சுக்கலாம். குழு ஆலோசனையில் சிறப்புரையாற்றிய அண்ணன் ரமேஷ் வைத்தியா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பாலபாரதி சார். வணக்கம் நண்பர்களே. வாண்டு மாமா 100 நூற்றாண்டின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்தில் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த கிங் விஸ்வாவுக்கும் துணை நின்ற யாவரும் பதிப்பகம் டிஸ்கவரி புக் பேலஸுக்கும் நன்றி. உண்மையிலேயே வாண்டு மாமா அப்படிங்கிறது இன்றைக்கி 40+ தொட்ட அநேக திரைத்துறை எழுத்துத்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார். ரமேஷ் அண்ணே சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். அவர் கோகுலத்தில் இருந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பூந்தளிரின் வழியாகத்தான் வாண்டு மாமா நமக்கு அறிமுகமாகிறார். அதுவும் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்னால்
சில பழைய இதழ்களுடைய இணையத்தில் கிடைக்கக்கூடிய பிடிஎஃப் எடுத்து விஸ்வா அனுப்பியிருந்தாப்புல. அதை பிரட்டி பார்க்கும்போது எனக்கு ஒரு மண்டைக்குள்ள ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு. 84 வந்து ஒரு புத்தகத்தை அனுப்பியிருந்தார், 86 ஒரு புத்தகத்தை அனுப்பியிருந்தார். அந்த 2 புத்தகத்தையுமே நான் சிறு வயதில் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அது 10 வயசில், அப்போ எனக்கு 10 வயசு, நான் 74 பிறந்தாலும் எனக்கு 10 வயசுலேயே நான் படித்தேன். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு 15 வயசில் தான் படிக்க ஆரம்பிச்சேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். 8ஆவதுக்கு அப்புறமோ இல்லை 9ஆவதுக்கு அப்புறமோ படிக்க நினச்சேன். இல்லை, நான் 4 8 சேர்த்து போய் எங்கள் ஊரில் அந்த கடையில் வாங்கினேன். அம்புலி மாமாவும் அந்த பூந்தளிர் அமர்ச்சித்திர கதையும் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதில் உள்ள இந்த விஷயங்கள். அதே மாதிரி நான் 7ஆவதோ 8ஆவதோ படிக்கும்போதே பாம்பு பால் குடிக்காது அப்படிங்கிற விஷயத்த நான் போய் வகுப்பில் சொல்கிறேன். பாம்புலாம் பால் குடிக்காது, முட்டையை குளிக்காது, முட்டையை முழுங்கிட்டு ஓடத்து பொண்ணு, அத்தனை பேரும் போய் சொல்கிறான்டாவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து படிக்கிற காலத்தில் நான் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நிறைய மார்க் எடுக்கிறவனால ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிலோ ஆவரேஜ். அப்போ ஒருத்தர் நம்ப மாட்டான் நம்ம சொல்கிறத. ஆனால் எனக்கு அந்த புத்தகத்தில் வாண்டு மாமா விலங்குகளை அறிவோம், பறவைகளை அறிவோம், நட்சத்திர மீன் அறிவோம், இப்படி ஒவ்வொரு சீரியஸ் பண்ணிகிட்டு இருந்த இன்ஃபோகிராஃபி ஸ்டைலில் ஒரு 3-4 பக்கத்துக்கு அதில் பாம்பை பற்றி எழுதுகிறார், பாம்பின் வகைகள். அப்போ தான் எனக்கு முதல்ல தெரியும், எல்லா பாம்பும் கொத்துனா விஷம் கிடையாது, சாரப்பாம்பு வந்து விஷம் கிடையாதுங்கிறதெல்லாம் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு காலம் எனக்கு ஐ ஓப்பனர் வாண்டு மாமா. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி அந்த பழைய வாண்டு மாமையின் இதழ்களை பிரட்டி பார்க்கும்போது ஒரு பயங்கர வியப்பு திருப்பி எனக்கு தோணிகிட்டே இருக்குது. என்னென்னா, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியா டுடேக்குன்னு ஒரு மொழி இருந்தது. அந்த மொழி வந்து எல்லா கட்டுரையும் படிக்கும்போதும் அந்த மொழியின் தரம் இறங்கவே இறங்காது, ஒரே மாதிரியே இருக்கும். விகடனுக்கு ஒரு மொழி இருந்தது, எந்த ஆர்டிக்கலை படித்தாலும் அந்த மொழி அப்படியே மெயின்டைன் ஆகும். பூந்தளிரில் அந்த மொழியை மெயின்டைன் பண்ணியிருப்பார் அவர். எல்லா ஆர்டிக்கலுமே வெளியிருந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களின் கதைகளாக இருந்தாலும் அந்த ஒரு மொழிக்குள்ளேயே அவர் அந்த அந்த லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். 13-15 பேரில் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதையும் கூட இருக்குமோ, கிருஷ்ணவேணிங்கிற பேர்லாம் அவருங்கிற சந்தேகமே எனக்கு இருக்குது. ஏன்னா இப்படி நமக்கு தெரியாத பல பேர்கள்லேயும் அவருடைய அந்த விஷயங்களை அவர் பயன்படுத்திகிட்டே வந்திருக்கார். ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு ஆளுமை தான் வாண்டு மாமா, அது குறைச்சி மதிப்பிடவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால், எனக்கு சிறு வயதில் நீ என்னவா ஆவ அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் டாய் மேக்கர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னது டாய் மேக்கர் ஆவே? ஆமாம், எனக்கு டாய் மேக்கர் ஆகிறதான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. பின்னால் அரவிந்த் குப்தா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அவரை நேரடியாக சந்தித்து ஒரு பேட்டி எடுக்கும்போது நான் சொன்னேன், நான் உங்களை போல தான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியா, எப்படி உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை, எனக்கு வாண்டு மாமான்னு ஒருத்தர் இந்த வேலையெல்லாம் செஞ்சார், ஒரிகாமி செய்கிறதில் ஆரம்பித்து பேப்பரில் பொம்மை. இன்றைக்கும் கூட ஒரு குழந்தையை நான் ஈர்ப்பதற்கு உடனடியாக செய்கிற வேலையை ஒரு ஒரிகாமியோ ஒரு பொம்மையோ, ஒரு சோடா அடுப்பியில் 2 ஓட்டையை போட்டு நூலை வச்சு இந்த ரங்கராட்டம் செய்கிறதில் ஆரம்பித்து எல்லா வித்தைகளையும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எப்போதுமே. அது குழந்தைகளிடம் இன்னும் நெருக்கமாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு இடமாக இருக்குது. அதனால் வாண்டு மாமா எப்போதுமே மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு மனிதராகத்தான் இன்றைக்கும் இருக்கிறார். பலரையும் கற்பனை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அவர். இந்த முதல் சுற்றை முடிச்சுக்கிறேன், வாய்ப்பு இருந்தால் பேசுவோம். நன்றி. கணேசன் சார், 40 வருஷமாக நீங்கள் வந்து சிறுவர் இலக்கிய துறையில் பங்காற்றிக்கிட்டு வரீங்க. நீங்கள் அது இப்போது வாண்டு மாமா அவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு இதுதான் அவரோட பெஸ்ட் அப்படின்னு ஒரு 3 விஷயங்களோ இல்லை ஒரு விஷயமோ சொல்கிறதா இருந்தால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவருடைய அந்த தாக்கம் நீங்கள் சுட்டி விகடனில் ஒர்க் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலாக வந்து வாண்டு மாமாவோடது நிறைய படைப்புகள் இருக்குது. நம்ம எதனா பண்ணும்போது நம்ம அந்த சமயத்தில் நம்மளுக்கு பண்ணதுக்கான வாய்ப்பு அவதை வச்சு எதுவும் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் கொடுக்கறத ஒழுங்காக எளிமையாக கொடுக்கணும். இப்போ செய்தி பாதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் சுட்டி விடனில், அதெல்லாமே பண்ணும்போதே கூட அவ்வளோ மனசில் வச்சுன்னு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ தான் இப்போ அந்த இதெல்லாம் வந்து ஆதிப்பாட்டெல்லாம் வந்ததுன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி அவர் ரொம்ப முன்னாடியே அதெல்லாம் பண்ணிட்டார். அந்த மேஜிக்கல் வச்சு பண்ணுற கதைகள் எல்லாமே அவர் நிறையா பண்ணிட்டார். அதெல்லாம் தான் அப்புறமா அது அவங்களுக்கே கூட ஒரு முன்னோடியாக கூட இருந்துக்கலாம், அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்மளை தமிழை பொறுத்த வரைக்கும் இவரை விட்ட ஆள் கிடையாது. அந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணோம். ஒரு சிலது நம்ம பண்ணோன்னு சொல்ல, ஒரு சிலது வந்து நான் எழுதும்போது நினச்சிப்பேன், நம்ம வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற விஷயத்த வச்சு ஒன்று சொல்கிறோம் அப்படின்ட்டு. முன்னாடி ஒரு கதை வந்திருக்கும், அந்த ஒரு பில்டிங் தள்ளின்னு போகிற மாதிரி ஒரு கதை இருக்கும். இந்த பில்டிங் தள்ளிப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம இருக்கும்போதே நிஜமாகவே ஒரு பில்டிங் தள்ளி போய் அங்கே வச்சாங்க. நான் அப்போ வந்து அதுவும் பழசும் புதுசும் அந்த மாதிரி ஏதோ தலைப்பில் ஒன்று வேணும். அது மாதிரி ஒரு இருக்கிற விஷயத்த புதுசாக சொல்லணுன்னா அறிமுகப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுவோம்.
ஆனால் ரொம்பலாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் சொல்ல முடியாது. நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அதை வந்து எது பண்ணாலும் அவர் காட்டின வழியில் ஒழுங்காக பண்ணோம். அந்த குழந்தைகளுக்கு வந்து புரியணும். நம்ம அவங்கள வச்சு தான் வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோங்க. அப்போ நம்ம செய்கிற விஷயங்கள் அவரை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த மீட்டிங் கூட ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் சிம்பிளாக தான் பண்ண போதும்னு நினச்சோம். நம்ம ஏதோ ஒரு பூ தான் வைக்க போதும்னு பார்த்தா நீங்கள் பெரிய மாலையாக கொண்டு வந்துருக்கீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாராட்டு. அது சொல்ல தான் மெயினாக வந்தேன். வாண்டுமாவை பற்றி சொல்கிறது கூட இது பண்ண விஷயம் வந்து ரொம்ப பெரிய. சும்மா ஒரு ஃபோனில் தான் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கே கிடையாது. சும்மா என்ன பண்ணலாம் பேசணுன்னா சரி சார் பண்ணுவோம் சார், சேர்ந்து என்ன பண்ணலாம் யோசிப்போம், அப்படி டெவலப் பண்ணுவோன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு 10 நாளைக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயமா ஒரு மலர் மாலையாக கதம்ப மாலையாக பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள் பஸ். ஓகே சார், தனிப்பட்ட முறையில் நன்றி. ஆனால் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு 99% காரணம் கணேசன் சார் தான். தனிப்பட்ட பாராட்டுகள் இங்கே வேண்டாம் சார். சார், இப்போ அடுத்த கேள்வி ரமேஷ் அண்ணன் வைத்திங்கிட்ட இதே கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் ஒரு சிறுவர்களுடைய ஆசிரியராக, கரெக்டாக உங்கள் பாஷையில் சொல்கிறது தான், எல்லா ஆசிரியர் வேலைகளை செய்கிற உதவி ஆசிரியராக நீங்கள் இருந்தாலுமே கூட வாண்டு மாமா அவர்களுடைய அந்த தாக்கம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதே மாதிரி வாண்டு மாமா அவர்களுடைய பெஸ்ட்டு இதுதான், இந்த 3 விஷயத்தை நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், இல்லை இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் எதை சொல்வீங்க? பத்திரிக்கையில் ஒரு கான்செப்ட் முக்கியமாக உண்டு. அதாவது நாம் ஒரு பத்திரிக்கையில் பணியாற்ற போனாலே அதற்கு முன்னதாக எழுதியிருப்போம். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துறை, நம்ம எந்த துறையில் எழுதுகிறோமோ, இப்போ சிறாருங்கிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தனித்த துறை. சைக்காலஜியிலேருந்து எல்லாமே வேறு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு துறை. அப்போ நானும் அப்படி தான் எழுத தான் ஆரம்பித்தேன். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து கோகுலத்தில் எனக்கு பிரசுரமாச்சு. அப்புறம் வரிசையாக ஒன்று தான் நம்ம ருசி கிடச்சிருச்சுன்னா எல்லாத்துலேயும் வருமே. அது வேறு அந்த காலகட்டம். உடனே வீட்டுக்கு இஷ்யூ காப்பி அனுப்புவாங்க. எமௌண்ட் வேறு 5 ரூபா அனுப்புவாங்க. ஒரு சின்ன ஜோக் எழுதிட்டு 5 ரூபான்னா ஒரு வாரம் ஃபுல்லாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கலாம், வச்சு செலவு பண்ணலாம். அது மாதிரியான ஒரு இதை கொடுத்த பொழுது எழுதி தான் வர்றோம். எழுதி ஆசிரியராக வருகிற பொழுது அந்த ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, என்னென்னா நீங்கள் ஆசிரியராகிவிட்டால் நேரடியாக நீ எழுதாதுன்னு சொல்ல மாட்டாங்க, நாம் எழுதாமல் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன காரணம்னா வெளியிலிருந்து பல படைப்புகள் வரும், இருக்கலாம் சின்ன இந்த மாதிரி வாசகர்களோ வெளியே எழுதுகிறவர்களோ எழுதுவாங்க. அவங்க இந்த துறை தன் துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க. சிறாருக்கு எழுதுவதில் வல்லுநர்களாக இல்லாமல் கூட இருக்கலாம், பெரிய ஆளுக்கு எழுதுற மாதிரி கூட எழுதிடலாம். அப்போ சிறார் பத்திரிகைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி சிறாருக்கு எழுதுவது, அவர்களை கவரும் விதமாக எப்படி, அதில் பயிற்சி இருக்கும், அனுபவம் பயிற்சி எல்லாம் இருக்கும். அப்போது அந்த எழுதுவதில் கொஞ்சம் திறமை கம்மியாகவும் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறவங்க எழுதக்கூடிய கட்டுரையை நம்ம பத்திரிகை ஆசிரியர்கள் தான் திருத்தி போட வேண்டியிருக்கும். சின்னதாக கரெக்ஷன் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும், மொத்தத்துக்கு ரீரைட் கூட பண்ணுவோம். அப்போது நாமே எழுத்தாளராக இருந்தால் நம்ம கொஞ்சம் பயஸ் வந்துடலாமா இருக்கும். இவர் எழுதுனதை நாம ஏன் ஃபுல்லாக உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஆழ் மனசில் வந்துடலாமா இருக்கும். அதனால தான் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சட்டமாக சொல்லாமல் எழுதாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு பெரிய சீனியர் எடிட்டர் சொல்லும்பொழுது நம்ம சரிங்க எழுதாமல் இருப்போமே, நம்மளுக்கு என்ன சோம்பல், எழுதாமல் இருக்கலாமே அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் வாண்டு மாமாவிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது, எழுத்தாளராக இருப்பது என்பது அது ஒரு முகம், பத்திரிகையாளராக ஆசிரியராக இருப்பது என்பது அது ஒரு முகம். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. கிறிஸ்டல் கிளியரான டிஃப்ரென்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறையிலையும் எழுதி காமிச்சார் அவர். கட்டுரையும் சிறுகதை வேறு, நாவல் வேறு, அதுக்கான கேன்வாஸே வேறு சிறாருக்கு எழுதுகிற பொழுது. ஸோ இந்த 3ஐயும் துல்லியமான வேறுபாடு. அப்புறம் ஜோக்குகளை பிளேஸ் பண்ணுவது எப்படி வேறு, இந்த 3ஐயும் தவிர தான் எழுதுவதை தவிர இருக்கக்கூடிய மற்ற அம்சங்களை எப்படி அதில் சரியாக உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஏகலைவர்கள் அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம் தான். அதை பார்த்து கற்றுக்கிறதுங்கிறது தான் முக்கியமாக கற்றுக்கொண்டது. அப்படின்னாக்க நாமளும் எழுதலாம், பிறர் எழுதுவதையும் சரி செய்வதிலும் நம்ம செய்யலாம். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆக வேண்டிய தேவை இல்லை. அது ரெண்டும் தனித்தனி நிபுணத்துவம் அப்படிங்கிறத வாண்டு மாமா போன்ற ஆசிரியர்கள்ட்டிருந்து கற்றுக்கிட்டேன். அழவள்ளியப்பா போன்ற அவர்களும் உண்டு. கணேசன் சார் வந்து வாண்டு மாமா அவர்களிடமிருந்து எளிமையாக ஒரு விஷயத்தை எப்படி கொடுப்பது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரமேஷ் வைத்தியா அண்ணன் என்ன சொல்கிறாருனாக்கா, எடிட்டராகவும் எழுத்தாளராகவும் இருப்பது வேறு வேறு முகங்கள் தான், இருந்தாலும் அதை ஒரு ஆளால் செய்ய முடியும்
அதை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்கிறார். இதே கேள்வி இப்போது அண்ணன் பாலபாரதி அவர்களிடம் முன்வைக்கிறேன். வாண்டு மாமா அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? நீங்கள் ஒரு பத்திரிகையின் எடிட்டராக வருந்தபோது அவருடைய தாக்கம் எப்படி உங்களுடைய பங்களிப்பில் இருந்தது? இவங்க 2 பேர் சொன்னதின் தொடர்ச்சியாக தான் என்னோட பதிலை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அதையும் நான் ஃபாலோ பண்ணி அப்படியே வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமாக அந்த மொழிபெயர்ப்புகளை இங்கே லோக்கலுக்காக அப்படியே நம்ம பிற மொழி தெரியாத ஒருத்தன் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளோட தமிழில் கொடுத்தது வாண்டுமாமா பங்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஆனந்த் பையோடைய காமிக் கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதைகள் வந்து அங்கே வந்து ஷிகாரி ஷாம்பு அப்படின்னு நினைக்கிறேன் பேர். அதை தமிழில் அந்த அந்த சொல் மாறாமல் அப்படியே வந்து ரொம்ப அழகாக வேட்டைக்கார வேம்பு அப்படின்னு கொண்டு வந்து இறக்குனார், காக்கை காளி அப்படின்னு கொண்டு வந்து இறக்குனார். இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த பேர்களில் ஆரம்பித்து அவருடைய மொழி இருக்குல்ல, அந்த மொழி வந்து ரொம்ப பிரமாதமாக அதை கொண்டு போய் குழந்தைகளிடம் அந்த வயதுக்குரியவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி ரொம்ப அழகாக அவர் செஞ்சார். அது அந்த ஒரு விஷயம் நான் எப்போதுமே பத்திரிகை உலகத்துக்குள்ளே வந்தது பிறகு, சிறார் உலகத்துக்குள்ளே வந்த பிறகு நான் அது ரொம்ப அதைத்தான் மனசில் நினச்சிக்கிருவேன் எப்போதுமே. முன்னாடி ரமேஷ்னா சொன்ன மாதிரி ஒரு சிறார் பத்திரிகை தொடங்கும் போது நமக்குள்ளே நம்ம கையில் ரெஃபர் பண்ணுறோமோ இல்லையோ, சின்ன வயசில் நம்ம படித்த அந்த பூந்தளிர்களும் வாண்டு மாமாவின் எழுத்துக்களும் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் நாங்கள் நடத்துகிற பத்திரிகையில் வந்து நீங்களே செய்து பார்க்கலாம் வருது, ஒரிகாமி பக்கங்கள் வருது. கதைகளுக்கு தலைப்பு வைக்கும் போதே எவ்வளவு கேட்சியாக எவ்வளவு சின்னதாக வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம வாண்டு மாமாட்டம் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா நான் சமீபத்தில் கூட 2-3 இடங்களில் சொல்லியிருந்தேன், பெரியவர்களை எழுத்தின் பக்கம் ஈர்க்கிறவர் அப்படின்னா யாருனாலையும் மறுக்கவே முடியாது சுஜாதாவை. அதுபோல் சிறியவர்களின் எழுத்தின் பக்கம் ஈர்த்தவர் வந்து வாண்டு மாமா. அவர் பெரியவர்களுக்கான வாண்டு மாமா, இவர் சிறியவர்களுக்கான சுஜாதா. அவ்வளோதான் விஷயம். அருமை அருமை. திங்க் குளோபல், ஆக்ட் லோக்கல், நீங்கள் சொன்னதை நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். நான் அது இதற்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்லிடுறேன். நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு ஒரு உதாரணமாக சொல்லிடுறேன். டிங்கிள் குழுமத்தினர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக டிங்கிளை தமிழில் அவர்களாகவே மொழிபெயர்த்து கொண்டு வந்தார்கள். 1980களில் ஷிகாரி ஷாம்பு அப்படின்ற ஒரு கதைத்தொடரை வேட்டைக்கார வேம்பு என்று அழகாக தமிழில் கொடுத்து அதை ஹிட்டடிக்க வைத்தார் வாண்டு மாமா. ஆனால் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு டிங்கிள் குழுமத்தினரே அந்த தொடரை தமிழில் கொண்டு வந்தபோது ஷிகாரி ஷாம்பு என்று வைத்துவிட்டு தமிழில் படிப்பவர்களுக்கு ஷிகாரி என்றால் என்னவென்று புரியுமா? புரியவில்லை. இதை நான் அவர்களுக்கு குறிப்பிட்டும் இருந்தேன். ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதி அவர்களுக்கு நேரில் பார்க்கும்போது பேச்சும் சொல்லியும் இருந்தேன். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை. இந்த இடத்தில்தான் எடிட்டர்களுக்கெல்லாம் எடிட்டராக வாண்டு மாமா அவர்கள் செயல்பட்டார் என்று உங்கள் கருத்தின் மூலமாக. இல்லை உண்மை அது. அதோட நான் தொடர்ச்சி இன்னொரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். சில ஆங்கில பதங்கள் இருக்கு இல்லையா, சில ஆங்கில சொற்களை அவர் தமிழில் எழுதினாலும் பிராக்கெட்டில் இங்கிலீஷ் லெட்டர்லேயே கொடுத்துருவார். அது சரியான உச்சரிப்பு என்னவா, குழப்பம் வரக்கூடாது அப்படின்னு. அதை நான் இன்றைக்கும் பத்திரிகை உலகில் நாங்கள் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஒரு சொல் இருக்குது, அந்த சொல் சட்டுன்னு ஞாபகம் வரல, அதுக்கான தமிழில் நம்ம வேறு ஒன்று கொடுத்துடலாம். பட் அதன் சரியான முறையான சொல் என்ன அப்படிங்கிறத அந்த குழந்தை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் உலகத்தில் ஆங்கிலத்தில் சிந்திக்கிற குழந்தைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு பிராக்கெட்டில் அவர் அப்போவே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார். அவர் உண்மையில் நமக்கெல்லாம் முன்னோடி அந்த விஷயங்கள் அவர் தான். அருமை. கணேசன் சார், வாண்டு மாமா அவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர் உங்களுக்கு யார்? அவருக்கு வந்து எனக்கு ஒரு ஆதர்ச ஆசிரியர். அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். மற்றபடி வேறு என்ன சொல்கிறது தெரியல. ஓகே. என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி கேட்குறேன். நான் உங்களை வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாண்டு மாமா ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய அப்பாவுக்கும் என்னுடைய அண்ணனுக்கு அடுத்தபடியாக நான் பார்க்குற ஹீரோக்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க. அதில் வாண்டு மாமா முதன்மையான இடத்துல இருக்காரு. அப்படின்னு நீங்களும் அதே மாதிரி சொல்லணும்னு இல்லை. பட் ஆனால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சு பார்ப்பீங்க நீங்கள் வாண்டு மாமா. ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்னோடியாக, ஒரு மூத்த சகோதரராக, இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக அப்படி நம்ம பார்க்குறோம் நம்ம எல்லாரும். அப்படி உங்களுக்கு வாண்டு மாமா பர்சனலாக உங்களுக்கு யார்? பர்சனலானா இப்போ வாண்டு மாமா வந்து நிறைய பேரில் எழுதிக்க. அதில் ஒரு பேர் கௌசிக். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, எனக்கும் ஒரு இந்த பேர் இருக்குது, கௌசிக்னு ஒரு பேர் இருக்குது. நான் வந்து ஒரு சில இதில் கட்டுரைகள் ஸ்போர்ட்ஸ் பற்றி எழுதும்போது கௌசிக்ங்கிற பேரில் எழுதியிருக்கேன். இந்த கௌசிக் குறுக்கால வந்து ஆமாம், என்னோட இவர் இருக்கும்போது நம்ம அந்த பேர் யூஸ் பண்ணுறது தான் தப்புன்னு வச்சுக்கோங்களேன். கௌசிக்கின் பேரில் நம்ம சும்மா அப்போ ஏதோ ஒரு ஆரம்ப காலத்தில் ஸ்போர்ட்ஸ் எழுதுனா கௌசிக் பேரில் எழுதுவேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் நானும் அந்த மாதிரி ஒரு 4-5 பேரில் எழுதியிருக்கேன். இந்த கௌசிகன்கிற பேர் வந்து என்னோடய கௌசிக் பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு ஒப்புதலில் சொல்ல முடியாது.
அவர் பெரிய ஆள் இருந்தால் நான் அந்த பேரை யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ தான் விட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கௌசிக்ன்ற பேர் ஏன் சார் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? வேறு ஏதாவது காரணம்? கௌசிக் சர்நேம் இல்லை, சர்நேம் அது வந்து ஓகே. அது வந்து இப்போ மேன் வந்து வட மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாதி பெயர் தான், ஆமாம், பட்ட ஆமாம் பெயர் ஆமாம் தான். சார். ஓகே, சர்மா அது மாதிரிலாம் இருக்கும். ஆமாம், ஆமாம். கௌசிக்ங்கிறது ஒரு சர்மம் நேம் மாதிரி தான். ஓகே ஓகே. அது நம்ம வச்சுட்டோம்னா அது சும்மா வச்சுக்கிறது தான். அது சப்தரிஷி ஆமாம். அந்த மாதிரி நான் ஒரு 4 பேரில் எழுதியிருக்கேன். ஓ, சயின்ஸுன்னா சப்தரிஷி, ஸ்போர்ட்ஸ்னா கௌசிக் அப்படின்னு எழுதியிருக்கேன். சும்மா வேறு என்னென்ன பெயர்கள் சார்? சப்தரிஷி, கௌசிக், பாலாஜி ஒன்று, பாலாஜி. இந்த ஒரு அந்த கணேசன் பேர்லாம் இங்கே விகடன் வந்தப்போ தான். அதுக்கு ஓகே, ஓகே. முன்னாடியெல்லாம் வந்து என் பேர் பாலாஜி தான். ஓகே. பாலாஜிங்க தான் எல்லாருக்குமே. துளிர்லாம்? துளிர்லாம் பாலாஜி தான். ஓகே ஓகே துளிர் ஒர்க் பண்ணும்போது பாலாஜிங்க பேரில் தான் அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கணும், அவங்களையும் எழுத வைக்கணும். எஸ் சார். அது வந்து நாங்கள் வந்து சுட்டி உடன் மூலிமா ஒரு 450 பசங்களை வந்து நம்ம வருஷம் வந்து ஒரு 45 பசங்களுக்கு இது மாதிரி சுட்டி ஸ்டார்ட்டு அவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து, அந்த எழுத்தெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறது ரொம்ப இதாக தான் இருக்கும். நம்ம ஆனால் பண்ணி அவங்களுடைய படைப்புகள்லாம் வந்து கொடுத்து அவங்கள வந்து ஒரு டிஸ்டிங்ஷன் அந்த மாதிரி ஒரு விகடன் மாணவர் திட்டம் மாதிரியே சுட்டி விகடன் மாணவர் திட்டமாக கொண்டு வந்து ஒரு 450 பசங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கேயோ இருக்காங்க, நம்மளாம் கூட தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. பிபிசி அந்த மாதிரி எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல புக்ஸ் எல்லாம் வாஞ்சின்னு ஒரு பையன், கூடாஞ்சி பையன் தான். அவன் வந்து சாதாரணமாக தான் படிப்பான், ரொம்பலாம் அவன் எழுத்துலாம் நம்ம அப்போ அவங்க அந்த காலத்தில் சாதாரணமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவன் வந்து புக்கு எழுதுதான், பார்லிமெண்ட் பற்றிலாம் புக்கு எழுதுதான். நம்மளுக்கு அதிசயமாக இருக்குது, என்னடா அவன் இப்படி வளர்ந்துருக்கானே அப்படின்ட்டு. அந்த மாதிரி வளர்த்து விட்டதில் வந்து ஒரு எனக்கும் ஒரு பெருமைன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கை தட்டணும்னு நினைக்கிறேன். 450 மாணவர்களை ஊக்குவித்திருக்கிறார் ஒரு எடிட்டர். எஸ் சார். அவ்வளோதான். வாண்டுமாமா அவர்களுடைய வி கிருஷ்ணமூர்த்தி என்று அழைக்கப்படுகிற வாண்டுமாமா அவர்களின் புனைப்பெயர்கள் மிகவும் விசித்திரமானவை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் விசாகன் என்றும், கௌசிக கோத்திரத்தில் பிறந்ததால் கௌசிகன் என்றும் அவருடைய பெயர் காரணங்கள் உண்டு. சார், ரமேஷ்னே, வாண்டுமாமா உங்களுக்கு யார்? வாண்டுமாமாவை பற்றி நீங்கள் சொல்வதென்றால் இதுதான் வாண்டுமாமாவுக்கான டெஃபினிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்றதுன்னா என்ன? அவர் உங்களுக்கு யார்? வாண்டுமாமா எனக்கு யாருங்கிறது தான் இதில் இந்த கேள்வி. நம்ம ஈஸியாக இருக்கிறனால அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று சாய்ஸில் விட்டுடலாமா என்னன்றதை பேசிகிட்டே வரும்போது வந்துடும். வாண்டுமாமா என்னுடைய 5ஆம் வகுப்பு வாத்தியார். அதுக்கப்புறம் நம்ம 10ஆம் வகுப்பு படிச்சிருந்திருக்கலாம், கல்லூரியில் போயிட்டு சும்மா ஒரு டிகிரியும் வாங்கியிருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த ஆசிரியர்கள், நமக்கு உயர்கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் மேல் நமக்கு மரியாதை இருக்கும். இந்த 5ஆம் வகுப்பு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை தான் ஓடி போய் கையை பிடிச்சிக்கிடுவோம். மாமா தான் அவர். வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். வாண்டுமாமா மாமா, வாண்டுமாமா மாமா வந்துட்டாருன்னு அவரே பேர்லேயே வேறு மாமாவை சேர்த்து வச்சுட்டாரா? உண்மையிலேயே தாய் மாமன். அவரே 5ஆம் வகுப்பு வாத்தியாராகவும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர். என்னென்னா, ஒரு எழுத்துக்களுக்குள்ளே நமக்கு ஆர்வம் வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் ஆணாக இருந்தால் அன்னை என்று சொல்லக்கூடாது, அம்மான்னு சொல்லக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி. மலையாளத்தில் இந்த மாமனையும் அம்மாவையும் சேர்த்து தான் அம்மாவன்கிறான்ல, அது மாதிரி ஒரு 5ஆம் வகுப்பு வாத்தியார் அம்மாவாகவும் சமயங்களில் மாமனாகவும் இருக்கக்கூடிய ஒரு உறவு அது. அப்புறம் பின்னால் நம்ம எழுத்தாளனா வருவோங்கிறதெல்லாம் இவரது உடையதை படிக்கும் பொழுது தெரியாது. அப்படி வந்துட்டோம், எழுத்தாளரோ பத்திரிகையாளரெல்லாம் வந்தோம். ஆனால் இதுதான் விட்ட குறை தொட்ட குறை ஐட்டம். அப்போ எங்கடா நமக்கான விதைகள் எல்லாம் எங்கேருந்து விழுந்திருக்கு அப்படின்றப்ப பெரும்பாலும் இந்த குழந்தைகள் இன்ஸ்பயர் ஆகிறது வந்து அப்பான்னா கொஞ்சம் பயப்படுவான், அப்பான்னா பயப்படுவான், அதனால் அவர்கிட்ட கற்றுக்க மாட்டான். அம்மானா பயப்படவே மாட்டான், அதனால் அம்மாக்கிட்ட இருந்தும் கற்றுக்க மாட்டான். அப்போ யார்கிட்ட இருந்து தான்டா கற்றுப்பான் அப்படின்னாக்கா இதுக்காகவே படைக்கப்பட்ட ஸ்பெஷல் கேரக்டர் மாமா. அந்த மாமாக்களில் என் மாமாக்களில் சிறந்தவர் வாண்டு மாமா. பிரமாதம். வாண்டுமாமா அவர்கள் எனக்கு முன்னோடி வழிகாட்டி என்று கணேசன் சார் சொன்னார். வாண்டுமாமா எனக்கு 5ஆம் வகுப்பு வாத்தியார், என்னுடைய தாய் மாமா என்று ரமேஷ் அண்ணன் சொல்கிறார். ஒவ்வொரு அமர்விலும் ஒவ்வொரு குழு ஆலோசனையிலும் 3ஆவதாக கடைசியாக பேசுபவர்கள் இருப்பதன் நிலைமைதான் மிகவும் சிரமமான ஒன்று. ஏனென்றால் அதே பதிலை ஏற்கனவே முதலில் 2 பேர் சொல்லிவிடுவார்கள். இப்போது பாலபாரதி அண்ணன் அவர்கள் என்ன சொல்கிறார்? இல்லை அதேதான். இல்லை அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். என்னன்னா, ஒரே துறையில் இயங்குகிறவர்கள் ஒருத்தர் முன்னாடி ஏறி இருக்காரு, அடுத்த ஸ்டெப்பில் ஏறி வரோம், இன்னொருத்தர் பின்னாடி ஏறி வரோம். இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் புதுசாலாம் நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்க வேணாம். வாண்டுமாமா எனக்கு ஒரு மென்டார், எனக்கு ஒரு வழிகாட்டி. இதில் இன்னும் சொல்லப்போனால் என் பர்சனல் லைஃப்லேருந்தே நான் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. சின்ன வயசில் எனக்கு திக்குவாக இருந்தது. ஸோ அதனால் சக நண்பர்களால் மிகுந்த கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான ஒருத்தன்.
அப்போ எனக்கு ஒரு தன்னம்பிக்கை விதைத்தது பலே பாலு. பேர் பாலு, அங்கே ஒரு பலே சேர்ந்தோன்னா நமக்கும் ஒரு மந்திர டாயர் கிடச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டது. ஆனால் துயரம் என்னென்னா, நான் 10 பேர் கொண்ட குடும்பத்தில் 8வது ஆள், எனக்கு புது ட்ராயரே எடுக்க மாட்டாங்க. அவங்க ட்ராயர் தான் நம்ம போட்டு நடக்கணும். அதனால் அது மந்திர ட்ராயராக இருக்காதுன்னு தெரியும். ஆனாலும் அதை வச்சுட்டு ஏறி குதிக்கிறது வைக்கிறது, இந்த எல்லா சேட்டையிலும் நமக்கு நம்பிக்கை கொடுத்தது அவர். அறிவியலை மிக எளிமையாக புகட்டியவர் வாண்டு மாமா. அதனால் இன்றைக்கி நான் சிறார் எழுத்துக்குள்ளே வருவேன் நான் நினைக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, திட்டமும் இல்லை. ஆனால் எனக்குள்ளே வாண்டு மாமா உள்ளேருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கிறார், நான் திடமாக நம்புகிறேன். அது ஒரு நல்ல வாசகனாக இருந்தது. அவர் ரமேஷன் சொன்ன மாதிரி அவர் கையை கெட்டியாக ஒரு மாமாவாக பிடித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவர் யோசிக்கும்போது அந்த பால்யத்தின் மகிழ்ச்சியை 50 வயது தாண்டியும் அடைய முடிகிறது அப்படிங்கிறது தான் அவருடைய மகிழ்ச்சி. நமக்கு அவர் வழிகாட்டியாக இருக்கார் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த இடத்துல அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அண்ணன் வந்து 2016 ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார், ஆமை காட்டிய அதிசய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் ஹிந்து வெப்சைட்டில் போய் தேடி பாருங்கள். ஒரு அற்புதமான ஆமை காட்டிய அற்புதம் உலகம் அப்படின்ற ஒரு அட்டகாசமான ஒரு கட்டுரை ஒன்று இருக்கும். அது அந்த கட்டுரையில் அந்த கட்டுரையாளர் வந்து ஒரு 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 பேராகிராஃப் எழுதியிருப்பார். இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா அந்த கட்டுரை எழுதுனது நான் தான். சரிங்களா? அந்த கட்டுரையாளர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, தமிழ் சிறுவர் இலக்கியத்தின் அசாத்திய திறமைசாலியான வாண்டு மாமா அவர்கள் அவருடைய படைப்புலகின் உச்சத்தில் ஒரு கதையை எழுதியிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த கதை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி. உண்மையிலேயே அது அப்படி ஒரு மிகச்சிறந்த கதை, தேடி பிடித்து படியுங்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அண்ணன் அதுக்கப்புறமா இன்னொரு சிறுவர் இலக்கிய படைப்பு ஒன்று படித்தார் அவர். அந்த புத்தகம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக பெண்கள் படிக்கிற ஒரு பள்ளியிலிருந்து, அந்த பள்ளியிலிருந்து அண்ணங்கிட்ட நேரில் வந்து, பாலபாரதி அண்ணங்கிட்ட வந்து, இந்த புத்தகத்தை எங்கள் பள்ளியில் இருக்கும் அனைவருக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். என்றால் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக பெண்கள் படிக்கிற பள்ளி அது. மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்ற அந்த ஒரு சிறுவர் இலக்கிய புத்தக படைப்பை அண்ணன் அவருடைய காப்புரிமையை விட்டு கொடுத்து, காப்பி ரைட்டை காப்பி லெஃப்ட் ஆக்கி விட்டு கொடுத்து, அதனால் அவருக்கும் அவருடைய பப்ளிஷருக்கும் ஒரு சிறு மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கும் நிச்சயமாக. ஆனாலும் அண்ணன் அந்த ஸ்டாண்டிலிருந்து விலகவே இல்லை. அவர் காப்பி லெஃப்ட் ஆக்கினார். அந்த புத்தகத்தை அந்த பள்ளியில் இருக்கும் அனைவரும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்தார்கள், அந்த பள்ளி நிர்வாகத்தினர். இந்த இடத்தில் இல்லை சொல்லிதான், அது அந்த பள்ளியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு ஒளியை காட்டியது. இதற்கு மேல் நான் பேசினால் ஒரு பஞ்சாயத்து ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு சூட்சமாக சொல்கிறேன். அதனால் அந்த புத்தகத்தை படித்த பிறகு அந்த பெண்கள் தெளிவுற்றனர். சில முக்கியமான மாற்றங்கள் அந்த பள்ளியில் நடந்தது. அந்த வகையில் பால புரஸ்கார் என்ற சாகித்ய அகாடமி விருதை பெற்ற அண்ணன் மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக நமக்கு இங்கு படுகிறார். இந்த செஷனில் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஒரு 450 மாணவர்களை எழுத்தாளர்களாக படைப்பாளர்களாக மாற்றக்கூடிய திறமையை கொண்ட ஒரு பத்திரிகையின் எடிட்டர் இங்கே இருக்கிறார். ஒரு ஒரு பத்திரிகையில் எழுதியதால் தானே ஒரு பத்திரிகை எடிட்டராக உருமாறிய ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி நம்மிடம் இருக்கிறார். ஒரு 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 பள்ளியையே இன்ஸ்பயர் செய்யக்கூடிய அளவுக்கு பால புரஸ்கார் சாகித்ய அகாடமி விருதை வென்ற ஒரு எழுத்தாளர் நம்மிடம் இருக்கிறார். இவர்களிடமிருந்தெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று. இந்த 3 பேருமே நம்ம இன்ஸ்பயர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் விகடன் நிர்வாகத்திற்கு, மறுபடியும் சுட்டி விகடனை கொண்டு வாருங்கள். அது 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 செய்த ஒரு சாதனை, அது செய்த ஒரு விஷயம், அது சிறுவர்களின் வாழ்க்கையில் செய்த ஒரு பங்களிப்பை நம்மால் மறக்கவே முடியாது. நிச்சயமாக இந்த வீடியோவை விகடனில் இருக்கும் பலரும் பார்ப்பார்கள். நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைப்பேன். அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சுட்டி விகடனை மறுபடியும் கொண்டு வாருங்கள். இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்கு முன்பாக நம்முடைய பார்வையாளர்களிடமிருந்து கேள்விகள், ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா சார்? இந்த மாதிரி 60 வயசுக்கான ஜென்ரேஷனுக்கெல்லாம் என்னோட கனவு ஹீரோ ஃபியூச்சர் இயர் ஸ்கூலில் பாலாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னு. அப்போ நான் படிக்கும்போது 5 சப்ஜெக்ட்டு எம்ஐன்னு ஒரு பிரிண்ட் இருக்கும், மாடல். அப்போ தான் எனக்கு வாண்டு மாமா அறிமுகம். அதுக்கப்புறம் அம்பளி மாமா, ஒரு 200 அம்பளி மாமா பயன்படுத்தி வச்சுருந்தேன் நான். 200 அம்பளி மாமா இன்னைக்கு சரி, தன் முயற்சியை சற்று மலர்ந்தாலும் விக்ரமாயிட்டார். அது என் மனசில் ரிஜிஸ்ட் ஆகிட்டு. இப்போவும் சரி, நான் ஃபேஸ்புக்கில் பதிவு போடும்போது தன் முயற்சியை சற்று மலர்ந்தாலும் அறியறான். மீண்டும் போஸ்ட் கம்பத்துக்கு நீர் ஏறி அந்த தொக்கம் முன்னாடியே கீழே போயிடுறான், கீழே எழுதுவாங்க. அதனால என்னோட கனவு ஹீரோ அவர் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு தான் என்னோட கனவு ஹீரோவை நான் பார்த்துட்டு இருக்கேன். நன்றி சார். நன்றி சார்.
தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத உதவி இயக்குனர் ஹரிஹரன் அவர்கள் வாண்டு மாமா தனக்கான ஒரு கனவு ஹீரோ என்று சொல்கிறார். மற்ற பார்வையாளர்களிடமிருந்து நம்முடைய முன்னோடிகளுக்கு, எடிட்டர்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தால் கேள்விகளை முன்வைக்கலாம். கேள்விகள் உள்ளதா? சரி, கடைசி வரிசை நீங்கள் சொல்ல விரும்புவதை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். எதுவும் என்னவா? சரி, ஓகே, நன்றி. இந்த நிறைவு மிகவும் சிறப்பாக இருந்தது. கேட்ட உடனேயே எந்தவித விஷயமும் சொல்லாமல் வந்து உதவிய அண்ணன்கள் 3க்கு நன்றி. உங்களுடைய படைப்புகளை தயவுசெய்து தொடருங்கள். நீங்கள் எவ்வளவு பேரை இன்ஸ்பயர் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அடுத்த 2 தலைமுறையினருக்கான விதைகளை இப்போதே நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.